राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே. இத மனசுல ஆழமா பதிய வைக்கணும். வாழ்க்கை வாழ்வதற்காக, அவ்வளவுதான். புலம்புவதற்காக அல்ல, வருத்தப்படுவதற்காக அல்ல, நொந்து போவதற்காக அல்ல, கலங்குவதற்காக அல்ல, கடனே என்று இருப்பதற்காக அல்ல. ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த ஆனந்தத்தின் எல்லையை ரசிச்சு அனுபவிக்கணும். பசிக்கிறதா ஃபர்ஸ்ட் கிளாஸா பசிக்கணும். அரைகுறையா பசிச்சு சரி சாப்பிட்டு வைப்போம் அப்படி இருக்கக்கூடாது. கப்ப 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 கப்பன்னு பசிக்கணும். நல்லா சாப்பிடணும், நல்லா ஜீரணமாகணும். தூக்கம் வருதா அப்படி அப்படியே அந்த டைம் ஆச்சுன்னா கண்ணு சொருகணும், தூங்கணும். எழுந்துக்கிறோமா ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்கணும். ஏதாவது வேலை பண்றோமா அந்த வேலையில் அவ்வளவு முழு கவனம் பூரணமா அப்படியே அப்படி சரியா சொல்லணும்னா நான் எப்பவுமே நினைச்சுப்பேன், நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேலை வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் வேலை இல்லாட்டி நம்ம பர்சனல் வேலை, பர்சனல் ஆர் ப்ரொஃபஷனல் டிவோஷனல் எது வேணா இருக்கட்டும், இந்த சின்சியாரிட்டி எப்படி தெரியுமா வேணும்? குழந்தைகள் விளையாடுறது பாருங்க, 100% சின்சியாரிட்டி. தலையெழுத்தேன்னு ஒரு குழந்தை விளையாடி இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதுதான் மிஸ்ஸிங் நமக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இத்தனை சொத்தையோட நீங்க என்ன பண்ற? தூக்குமா? சரி போ, தூக்கம் வருது தூங்குவோம். தூங்கும் போதே காத்தால எழுந்துக்கணுமே அப்படின்னு தலையெழுத்தேன்னு தூங்குறோம். வா ஃபர்ஸ்ட் கிளாஸா தூக்கம் வருது, ரைட். இப்ப கூட சமீபத்தில் எங்கேயோ ஒரு ரீல் பார்த்துருந்தேன். அதுல ஒரு லேடி ரொம்ப அழகா சொன்னா, கதாவை என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கா, இன்னைக்கு நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு எழுதுப்பேன் அப்படின்னா. அது சரியோ தப்போ தெரியாது, ஆனா உண்மை எப்படி சாப்பிடுவேன். அவன் லவ் பண்றாங்க, அவன் ரசிக்கிறாங்க. எதையுமே கடனேன்னு பண்ணாது. கடனேன்னு பண்ண ஆரம்பிச்சா உங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை இல்லாட்டி ஒரு நம்பிக்கை இல்லாட்டி உங்க மேல உங்களுக்கு ஒரு ஆசை, உங்க மேல உங்களுக்கு ஒரு காதல் இருக்கணும் இல்லையா, உங்க மேல உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் இல்ல, இது இட் ஷுட் பி மெயின்டைன். நம்ம சொல்ல அடுத்த வாழலாம் என்ன மதிக்கணும், அடுத்த வாழலாம் என்ன, உங்களை நீங்க மதிக்கணும், உங்களை நீங்க கொண்டாடணும், உங்களை நீங்க ரசிக்கணும், உங்களை நீங்க அனுபவிக்கணும். வேற யார் அனுபவிக்க போறா? அப்படி இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை. சோ பக்தி எதுக்குன்னா, உங்கள் உடல், உங்கள் வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள், உங்கள் மனது, உங்கள் நேரம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய பக்தி, உங்களுடைய அனுபவம், உங்களை பேஸ் பண்ணி தான் பக்தி. இதுதான் ஆழ்வார்கள்லாம் இருக்கா. ஆண்டாள் பாருங்க, அவளை பேஸ் பண்ணி தான் பக்தி பண்றா. உலகத்தை பேஸ் பண்ணி ஆண்டாள் பக்தி பண்ணல. ஆண்டாளுடைய பக்தி அவளை பேஸ் பண்ணி, எனக்கு கிருஷ்ணனை பிடிச்சிருக்கு, எனக்கு கிருஷ்ணனை காதலிக்கணும், எனக்கு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு கிருஷ்ண அனுபவம் வேணும். பியூட்டிஃபுல். அவளுடைய அந்த பாசுரங்கள்லாம் பார்க்கணும். கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு கனவு. வேற எந்த ஆழ்வாருக்கு இந்த கனவு இல்லையே. இப்ப குலசேகர ஆழ்வாரெல்லாம் கூட பாடியிருக்காங்க. ஆனா ஆண்டாள் மாதிரி கல்யாண கனவு வேற யாருக்குமே வரல. வாரணம் 1000 சூழ பலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர்பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன். என்ன ஒரு அனுபவம்! இது வரைக்கும் யாரும் எனக்கு முன்னாடி யாருமே அப்படி பண்ணதில்லையே. ஆழ்வார்கள் நான் எப்படி பண்ணலாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், எனக்கு இது வேணும்.
அமேசிங். அவ்வளோதான். எத்தனை அழகான ஒரு அனுபவம். ஸோ உங்களை பேஸ் பண்ணி வாழ பழகுங்க. அதாவது அடுத்த வாழை கெடுக்கணும் இல்லாட்டி அடுத்த வாழை மதிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. அதுக்காக நீங்கள் உங்களை இழந்துடக்கூடாது. இல்லை, நிறைய பேர் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள், மற்றவர்கள் கொண்டாடணும், மற்றவர்கள் நல்லபடியாக நினைக்கணும், மற்றவர்கள் தப்பாக நினைச்சிடக்கூடாது. ஸோ எவ்வளோ யோசிக்கிறது. மற்றவர்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக சொன்ன, இவ்வளோ பைத்தியகாரத்தனம் ஒரு காலத்தில் பண்ணதுனால, அதிலிருந்து வெளில வந்ததுனால, நாம ஜபத்தினாலே குரு அனுகிரகத்தினால எனக்காக நான் வாழணுன்ற அறிவு வந்ததுனால உங்களுக்கு சொல்றேன். பிறக்கும் போதே இந்த அறிவோட பிறந்தேன்னா தப்பாலாம் கணக்கு பண்ணிடக்கூடாது. சரியா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அறிவு, அவ்வளவுதான். சில அறிவுகள்லாம் பட்ட அனுபவம். எப்பா இந்த மனுஷாகிட்ட ஜாகிரதையா இருக்கணும்னு. குரு மூலம் அறிவு என்ன கிடைக்கிறதுனா, உனக்காக நீ பக்தி செய், உனக்காக நீ வாழ், உனக்காக நீ ஆரோக்கியமாக இரு. அவ்வளவுதான். ஏன்னா உன்னை கொண்டுதான் நீ உலகத்துல வாழற. நீங்க உங்களை விட்டுட்டு உலகத்தை வாழ முடியுமா? நீங்க எழுந்துக்கிறது உலகத்துக்காக எழுந்துக்கலாம், உங்களுக்காக எழுந்துக்கலாம். உலகத்துக்காக எழுந்துக்கிறேன்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு அது பிடிச்சதுனாலே தான் நீங்க உலகத்துக்காக எழுதுங்க. சோசியல் சர்வீஸ் பண்றவாலும் நான் உலகத்துக்காக எழுந்துக்கிறேன்னாலும் அந்த சோசியல் சர்வீஸ்ன்ற ஒரு விஷயம் அவர்களுக்கு பிடிச்சதுனால எழுந்துக்கிறார். பிடிக்காத எழுந்துக்க போறாளா? கிடையவே கிடையாது. இப்ப உலகத்துல எவ்வளவோ பேருக்கு எவ்வளோ கோடி 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 ரூபாய் பணம் இருக்கு. எல்லாருமா அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், இல்லாட்டி பிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சு ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துறா? கிடையவே கிடையாது. யாரோ சில பேருக்கு அது அப்படி ஒரு உற்சாகம் இருக்கு, உத்வேகம் இருக்கு, பண்றா. ஸோ உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க. You should respect yourself. You should love yourself. You should treat yourself in a very good manner. ரொம்ப அழகா மரியாதை, உங்களை நீங்க மரியாதை நடத்தணும்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ, நீங்க உங்களை எங்க வச்சிருக்கீங்களோ அங்கதான் உலகமும் உங்களை வச்சிருக்கு. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அதனால பார்க்கலாம். இந்த லோ எஸ்டீம் இருக்கிறதால உலகம் லோவா தான் பார்க்கும். வெரி கரெக்டா இருக்கும். உங்கள் மனதின் பிரதிபலிப்பு தான் நீங்கள் நடத்தப்படும் விதம். அது யங்ஸ்டரா இருக்கட்டும், வயசானவாளா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், படிச்சவாளா இருக்கட்டும், படிக்காதவாளா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், அவர்களை வைத்துக் கொள்ளும் விதம். சிங்கம் அது எப்படி வச்சுட்டு தம்பி தானா மதிக்கிறா? இல்லை இல்லை, எல்லாரும் சந்தேகமே கிடையாது. காட்டு இருந்த பைசன் என்னமா வச்சுட்டு தண்ணி, கரடி எப்படி இருக்கு? அப்ப உங்களை நீங்க எப்படி வச்சுட்டு கழிப்பாரு. எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லைதான், ரைட், உங்களை நீங்க எப்படி வச்சுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. குரு உங்களை இதுதான் ட்ரெயின் பண்றார். நீ ஒன்னு எப்படி வச்சிருக்க முதல்ல பாருங்க. அவ்வளோ நீ எப்படி இருக்க, நீ ஒன்றை எப்படி வச்சுருக்க பாரு. நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, உன் ஷெல்ஃப் எப்படி இருக்கு பாரு, உன் புக்ஸ் எப்படி இருக்கு பாரு, உன் ட்ரெஸ் எப்படி இருக்கு பாரு, உன் தலைமுடி எப்படி இருக்கு, இப்படிதான் சொல்லுவான். எல்லாருமே பாருங்க, பாரு நீ எப்படி இருக்க பாரு, நீ செருப்பு எப்படி வைக்கிற பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம்னா நம்ம எப்படி நம்மளை எப்படி வச்சிருக்கோமோ அதன்படிதான் நம்ம மற்ற பொருட்களையும் வச்சுருப்போம். இப்போ ஒரு கடைக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் சில கடைகள்லாம் போயிருக்கேன். அவளே ஒரே சோம்பேறியா, ஒரு பெரிய ஸ்ரத்தையே இல்லாமல் இருப்பாள். கடையும் அப்படிதான் இருக்கும், பான்னு இருக்கும். ஒரு சின்ன பொட்டி கடையாக இருக்கும், ஸ்ரத்தையோட திறப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வயசான தாத்தா பாட்டி பலாப்பழம் விற்பார். பலாப்பழம் சீசனில் பலாப்பழம் விற்பார். அப்புறமா தர்பூசணி அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி விற்பார். கரெக்டாக வந்துடுவார், கதால வந்துடுவார், கடையை திறந்துடுவார். 6-7 மணி 7:30 மணிக்குள்ளே வந்துடுவார் நினைக்கிறேன். அப்புறமா 12 மணி 12 மணிக்கு பாட்டி வருவார். 1 மணிக்கு வந்து சாப்பிடுவா. அது வரைக்கும் பாட்டி கடையை பார்த்துப்பாங்க. அப்புறம் அவங்க போயிடுவாங்க. திரும்பி சாயங்காலம் 2 பேர் இருப்பாங்க. அது வாரத்தில் 4 நாள் ஒரு இடம், 2 நாள் இன்னொரு இடம். கரெக்டாக அன்றைக்கி பார்த்தா அந்த நேரத்தில் அங்கே இருப்பார். சந்து வண்டி தான். ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்ரத்தை இருக்கு பாருங்க, அதுக்கே ஆள் வருவா. எங்கள் வீடு வாசல் ஒரு பையன், ஒரு நார்த் இந்தியா பையன், பானிபூரி விற்கிறேன். நான் 4 காலம் 5 காலுக்கு வாக்கிங் இறங்குவேன். கரெக்டாக வைப்பான், ஜம்முன்னு
அதே இடத்துல வருவோம். அந்த இடத்துல ஒரு ரோட்டில் தான் இருக்கிறோம், ஓரத்தில் ஒரு தொடர்பு வச்சுப்பான். அந்த இடத்துல எல்லாம் சுத்தமாக பெருக்குவான். அவன் ஏரியாவுக்கு எவ்வளோ உண்டு அதுக்கு பெருக்கிப்பான். தள்ளு வண்டியை வந்து வைப்பான், அழகாக உட்காந்துப்பான். அது க்ளீனாக செட் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும், ரொம்ப அழகாக இருக்கும். தள்ளு வண்டி சின்ன பானிபூரி கடை எவ்வளோ பெருசிருக்க போகிறது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு வேர்க்கடலை விற்கிற பையன் சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படி 5:30 மணிக்கு போவான். டிங் 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 அந்த வானொலியை தட்டிண்டு அழகாக நெத்தியில் விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த ஜிபே யூபிஐ கோடெல்லாம் வச்சுட்டு அழகாக தள்ளிட்டு போவான். அப்படியே சுட சுட அந்த வரிக்கிற சவுண்டே எல்லாருக்கும். இந்த சின்சியாரிட்டி அவனோடது. 6:30 மணி அந்த மாதிரி போவான். திருப்பி ராத்திரி 9 மணிக்கு வீடு போகும்போது ஃபுல்லாக போவோம், வரும்போது காலியாக வருவான். ஒரு நாள் கூட வந்து ஒரு முகம் டல்லாவோ புலம்பியோ நான் பார்த்தது இல்லை. ஸோ அவங்ககிட்ட வாங்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷம். இப்போ பார்த்தோம்னா பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கும், நம்ம அவ்வளோ செலவு பண்ணியிருப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த ரேஞ்ச் எல்லாருக்கும் புரியும். ஹவு யூ ஆர் ப்ரெசென்டிங் இல்லையா? சீப்பாக கிடைக்கிறதுக்காகலாம் சில இடங்கள்ல எல்லாம் போக மாட்டாங்க. இந்த ஆம்பியன்ஸ், இன்னைக்கு காலகட்டத்தில் ஆம்பியன்ஸ் சொல்றோம் இல்லையா? ஸோ ஆம்பியன்ஸ். ஸோ உங்களை சுற்றி ஒரு ஆம்பியன்ஸ் நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். இதுக்காக உலகெல்லாம் பண்ணிலாம் கொடுக்காது. யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஆம்பியன்ஸ். சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு ஆம்பியன்ஸ் அவர்கிட்டையும் சரி, அவர் சிஷ்யா கிட்டையும் சரி. கல்யாண் சுவாமியா இருக்கட்டும், உத்தவ் சிவா, அவருக்கு அப்படிதான் பேர் இருக்கிறார் சிவான்னு. உத்தவ் சிவாவா இருக்கட்டும், வேணா சுவாமியா இருக்கட்டும், அக்காபாயா இருக்கட்டும், ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்றார். சத்ரபதி சிவாஜி அலறானுங்க எல்லாம், அவுரங்கசீப் ஆட்கள்லாம் அப்படி ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கார். அவர்களை சுற்றிய ஒரு இன்னைக்கு ஆரா அப்படின்னு சொல்லுவோம், அவர்களை சுற்றிய ஒரு ஒளி வட்டம். அது எப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய உழைப்பு, இதுதான் அதை கிரியேட் பண்ணும். இப்போ கோவிலில் கர்ப்பகிரகத்துக்கு போகிறோம், சுவாமி பல 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 பலன்னு இருக்கார் அப்படின்னா அங்கே அர்ச்சகர் அப்படி ஜம்முன்னு வச்சிருக்காரு. சில கோவில்கள் அர்ச்சகர் ஒழுங்காக வச்சுருக்கோம், நல்ல பெரிய கோவில் இருக்குன்னா அர்ச்சகர் ஒழுங்காக வச்சுக்கல அப்படின்னா அந்த கோவில் நமக்கே நடா அப்படின்னு தோணிப்போம். அந்த ஸ்ரத்தை நீங்கள் பண்ணுற சின்ன வேலையாக இருக்கட்டுமே. குருஜிமா சொல்ல, தண்ணி குடிச்சா கூட அழகாக குடிக்கணும்டா, டம்ளர் வச்சா கூட அழகாக வைக்கணும்டா, செருப்பு போட்டால் கூட அழகாக போடணும்டா. அவர் அழகு இருக்கணும் எல்லாத்துலேயும். நீங்கள் பாருங்களேன், மரம் செடி கொடியும் அழகாக தான் பூக்கும், அழகாகத்தான் காய்க்கும், அழகாகத்தான் பழுக்கும், அழகாகத்தான் துளிர் விடும். ஏதான ஒரு செடி அழகே இல்லாமல் கன்றாவியாக ஒரு துளிர் விட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ தொட்டாச்சு நீங்கி டச் மீ நாட்னு ஒரு செடி உண்டு. அது தொட்டா சுருங்கிறது கூட அழகாக லைனாக அப்படி மூடும், கொஞ்ச நேரத்தில் தானாக லைனாக அப்படி திறக்கும். எல்லாமே அழகு அழகு அழகு. உலகமே ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சரில் வேலை பண்ணிட்டு இருக்கு. சூரியோதயமாக இருக்கட்டும், எவ்வளோ வருஷமாக சூரியன் உதிக்கிறது, சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் என்னைக்காவது அசிங்கமாக இருந்தது அப்படின்னு ஒரு நாள் ஒரு வாய்ப்பில் சொல்ல முடியுமா? அந்த ஆரஞ்சு பழம் மாதிரி அந்த சூரியோதயமாக இருக்கட்டும், அந்த சூரிய அஸ்தமனமாக இருக்கட்டும், நான் பார்த்துருக்கேன், புரியில பார்த்துருக்கேன், அப்படி இருக்கும். அந்த கடல்ல திருச்செந்தூர்ல பார்த்துருக்கேன், அது ஒரு அழகு. இமயமலையில பார்த்துருக்கேன் சூரியோதயம், நிறைய பார்க்க சூரியோதயம் இமயமலை, அது ஒரு அழகா இருக்கும். தாமிரபரணி ஆத்தங்கரல அது ஒரு அழகா இருக்கும். மெரினா பீச் மெட்ராஸ் அங்கே பார்த்துருக்கேன், தூத்துக்குடியில் பீச்சில் பார்த்துருக்கேன், ட்ரிவாண்ட்ரம் பீச்சில் பார்த்துருக்கேன், எங்கெல்லாமோ பார்த்துருக்கேன். சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் நிறைய. நான் அறுவடை பண்ண வயக்காடாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது, அறுவடை பண்ணி முடிச்சிருப்பா, ஃபுல்லாக அப்படியே காஞ்சி போனதாக இருக்கும். அந்த இடத்துல சூரிய அஸ்தமனம் பார்த்துருக்கேன், அதுவும் அழகாக தான் இருக்கு. வெயில் காலம் ஒரு அழகு, பனிக்காலம் ஒரு அழகு, இலையுதிர் காலம் ஒரு அழகு, வசந்த காலம் ஒரு அழகு, மழைக்காலம் ஒரு அழகு. எல்லா காலத்திலையுமே இந்த சூரிய உதயம், இந்த மேகங்கள், அதெல்லாம் கிளாஸ் அப்பார்ட். ஒன்று மாதிரி இன்னொன்று கிடையவே கிடையாது. பல ஊர்களில் நான் பல நாடுகளில் சூரிய உதயம் பார்த்துருக்கேன், சூரிய அஸ்தமனம் பார்த்துருக்கேன். அழகு, நிஜமாவே அழகு. இமயமலையில் கேதார்நாத்தில் இருந்துட்டு ராசபூர்ணிமாவும் பார்த்துருக்கேன். பிருந்தாவனத்தில் யமுனையில் ஓடத்தில் போய் ராசபூர்ணிமா பார்த்துருக்கேன். இது ஒரு அழகு, அது ஒரு அழகு. எது பெஸ்ட்னு சொல்லவே முடியாது. அதுக்கு அது பெஸ்ட், இதுக்கு இது பெஸ்ட், நோ கம்பேரிசன். ஸோ அழகு ரசிக்கணும், அழகழகா ரசிக்கணும். பார்த்து பார்த்து நீங்கள்லாம் இந்த இந்த ஹனி பீ எல்லாம் இருக்கும் இல்லையா, தேனி, அதெல்லாம் க்ளோஸ்அப்பில் பார்க்கணும். அது என்ன ஸ்ட்ரக்சர், என்ன அழகு. இந்த பச்சோந்தி சொல்லுவோமே செம்மீன், என்ன அழகா அது கலர் மாறும். என்னோட ரீல்ஸ் பார்த்தேன், ஏதோ ஒரு ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று வைக்கிறோம், அது கலர் மாறுறது. அதில்
ஸ்டிக்லேயே கலர் லைனாக க்ரீனு ப்ளூ ரெட்டு ஒயிட்டு எல்லோன்னு. இது ஒன்னோட ஒன்று ட்ராவல் பண்ணும்போது இங்கேயே நீங்கள் போகும்பொழுது கரெக்டாக அதில் கால் வச்சோன்னே அந்த பாதி வெள்ளையாகிறது, பின்பாதி இன்னொரு கலரில் இருக்கு. அப்படி கிராஸ் பண்ண கலர் மாறிண்டே வர்றது. என்ன அழகு, என்ன அற்புதம்! ரசிங்கோ, உங்களை நீங்கள் ரசிக்கணும். உங்கள் கண் அழகு, உங்கள் மூக்கு அழகு, உங்கள் உடல் அழகு, உங்கள் மனம் அழகு, உங்கள் செயல்கள் அழகு, உங்கள் வார்த்தைகள் அழகு, உங்கள் எண்ணங்கள் அழகு. அதாவது தி பெஸ்டா இருக்கு. உங்கள நீங்க தி பெஸ்டா இருக்கணும். எல்லாம் அடுத்த வாழை கம்பேர் பண்ணி குட் பெட்டர் பெஸ்ட்னு வேண்டியிருக்கும். நிஜமாவே உங்களுக்கு நீங்க குட்டா பெட்டரா பெஸ்டா, பேடுக்கே நான் போவே இல்லை. ரைட்டா, பேடு ஒஸ்ட் அதுக்கே நான் போவே இல்லை. குட் பெட்டர் பெஸ்ட் இந்த ரேஞ்சிலேயே நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறதுலாம் குட் பெட்டர் பெஸ்ட். நீங்க பார்க்கறதெல்லாம் குட் பெட்டர் பெஸ்ட். நீங்க அனுபவிக்கிறதுலாம் குட் பெட்டர் பெஸ்ட். அவ்வளோதான் குவாலிட்டி. உங்க குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆக லைஃபோட குவாலிட்டி நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும். சிம்பிள். சமர்த்த ராமதாசர் அப்படிதான் ட்ரெயின் பண்றார். சதிபாய் ராமநாமம் சொல்ல மாட்டேன்னு சொன்ன வாசல்ல போய் நின்று ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம கம்பீரியமா. அப்ப என்ன நம்பிக்கை இருக்கணும் அவருக்கு அந்த ராமநாமத்துல. இந்த ராமநாமம் இவளுக்கு புரிய வைக்கணும்னு ஒரு சங்கல்பம். புரிய வச்சுட்டாரு. அவள் கோபப்படல, சாபம் கொடுக்கல, ராமநாமத்தை கேவலப்படுத்தல. நீ போ அப்படின்னு சொல்லல, புரிய வைப்பேன் அவ்வளவுதான். வேற மனசுக்குள்ளதான் நேரம் உனக்கு புரிய வைக்க வேண்டிய யாருக்கிட்ட எத்தனை பேர் உபதேசம் பண்ணியிருக்கா தெரியுமா? சத்ரபதி சிவாஜி அந்த வசனமே கிடையாது. டெய்லி நம்ம வீட்டு வாசல்ல போய் நின்று அவ்வளவு அழகா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஜெபிச்சு அவளை ஜெபிக்க வச்சு, அவள் தன்னுடைய குழந்தைய பீமாவே இவருக்கு சிஷ்யனா கொடுக்க, ரைட், அவளுக்கு அந்த ராமத்தை உபதேசம் பண்ணியாச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவர் பாட்டு எங்கேயோ போயிட்டார். தேடி கண்டுபிடிச்சு எங்க இருக்காருன்னு போய் சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுத்தா. அப்படிலாம் பண்ணக்கூடாது சத்தம் போட்டார். சரி சாப்பாடு போடு அப்படின்னார். காருண்யம். கோபமும் காருண்யம் தான். கோபத்தின் முடிவிலையும் காருண்யம் தான். இலையெல்லாம் போட்டாச்சு, சாப்பாடு போடுறா. சொல்றார், இலையை மட்டும் பார்த்து அன்னம் பரிமாறு அப்படின்ட்டார். சரின்னா குரு சொல்லியாச்சு. அவளுக்கு சந்தோஷம். என் குரு உரிமையோட அந்த சாப்பாடு போட சொல்ல சாப்பிட்றாங்க. சாப்பாடு போடுறேன். திருச்சியா தலையை தூக்கிட்டான். அவ்வளவுதான். அவள் அது என்ன சொன்னாரு பாத்ரூம் அப்படின்னு இந்த இதெல்லாம் கிடையாது. தலையை தூக்கினா பார்த்தா, தலையை தூக்கினா அங்க ஸ்வயம் ராமதாசர் ஹனுமான் ரூபத்துல ஆகாரம் சாப்பிட்டு இருந்தார். அவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம வேணாபாய்க்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவன் சாப்பிடும் பொழுது அந்த கொத்தும்பீர் சாலட் அதை போடும் பொழுது, கோஸ்மல்லி அதை பண்ணும் பொழுதுதான், அது போடலே நினைச்சு வரும்பொழுதுதான் வேணாபாய் பார்த்துட்டா சமர்த்த ராமதாசர் ஆஞ்சநேயஸ்வரூபத்தில் ஆகாரம் சாப்பிட்றது. இதுல இன்னொரு விதமாக சொல்றது இந்த விஷயத்த. சமர்த்த ராமதாசர், சரி நான் ராமனுக்கு நிவேதனம் பண்ணணும், நீ அந்த கண்ணை மூடி உட்காந்துக்கோ அப்படின்னு. சரி கண்ணை மூடி உட்காந்துட்ட. சரி என்னமோ தோணித்தவளுக்கு கண்ணை திறந்த ஒரு நல்ல தெய்வீக சுகந்த வாசனம். என்ன வாசனம்? கண்ணை திறந்தா பிரத்யக்ஷமா ராமன் இவர் ஆகாரம் நிவேதனம் பண்ண சாப்பிட்டு இருக்கான். சமர்த்த ராமதாசர் ஹனுமத் ரூபத்துல உட்காந்துட்டு ராமனுக்கு நிவேதனம் பண்றத பார்த்துட்டார். மூர்ச்சியாய் விழுந்துட்டான். ஸோ ரெண்டு விதமா, இவர் ஹனுமானா சாப்பிட்றத பார்த்தான்னு ஒரு விதம், இவர் ஹனுமானா ராமனுக்கு நிவேதனம் பண்றதை பார்த்தாள் அப்படின்னு இன்னொரு விதம். இது ரெண்டுமே பாக்கியம் தானே. பார்த்தா சிலதெல்லாம் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். ரைட், அவருக்கே ஏதோ சாதாரண ஒரு தாடியை வச்சிருந்து ஒரு காவியை கட்டின்னு அலைஞ்சிருக்கு. சமர்த்த ராமதாசன் அவளுக்கு தெரியும். ஹனுமத் ரூபம் நல்ல மரியாதை உண்டு, நம்பிக்கை உண்டு, பக்தி உண்டு, ஸ்ரத்த உண்டு. பட் ஹனுமான் பிரத்யட்சமா பார்த்தோன்னே மூர்ச்சியா விழுந்துட்டா. கொஞ்ச நேரம் ஆச்சு. சமர்த்த ராமதாசரே அவரை எழுப்பினார். புருஷன் அங்கே இல்லை போல இருக்கு. விடுமுடன் அந்த காட்சி கிடைச்சது. என்ன தரிசனமோ அப்படின்னா,
மகாராஜ் சிரிச்சார், ஆசீர்வாதம் பண்ணார். இனி இந்த மாதிரி என்னை பார்த்தா தான் சாப்பிடுவேன், எனக்கு பிக்ஷை போட தான் சாப்பிடுவேன்லாம் வச்சுக்காத, நான் பல ஊர்கள் சுத்தின்னு இருக்கிறாள், புரியறதோ? இப்போ கிடைச்ச காட்சியை ஞாபகம் வச்சுன்னு இப்படியே வாழ் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவள் மனசுக்குள்ள அந்த குருவோட பிரத்யட்சமா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாபம், அது நியாயமான தாபம். அவளை பொறுத்த வரைக்கும் அது நியாயமா அநியாயமா டிசைட் பண்றது குருவோட வேலை. அங்க நீங்க என்னதான் நீங்க என் தாபம் நியாயமானது தானே, இது தப்பா, நீங்க 1000 வசனம் பேசுங்க, குரு இப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருப்பார், இல்லாட்டி வேற வேலையை பாரு, எனக்கு வேற வேலை இருக்குன்னு போயிடுவேன். என்ன தகுதி உண்டாது கொடுப்பார், தகுதியை வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் பேசுவார், குருதானே அந்த தகுதியை கொடுத்துட்டு தான் வளர்த்துக்கோங்கன்னு சொல்றோம். பள்ளிக்கூடத்தை சேர்த்தா படிக்கணும்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தை சேர்த்தாச்சுனாலே தகுதி வந்துருன்னு இல்லை, படிப்பதற்கான தகுதி வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ படிக்கணும்னு அர்த்தம். வேலை கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா சம்பளம் கொடுத்தோம் அர்த்தம் இல்லை, வேலை செய்வதற்கான தகுதி இருக்கு, இந்த வேலையை நீ ஒழுங்கா பண்ணா உனக்கு சம்பளம் தரும்னு சொல்லுவா. அப்பாயின்மெண்ட் வர கிடைச்சாலே சம்பளம் கொடுத்துருவான்னு கேரண்டி அல்ல, புரியுறதோ? வேலை பண்ணாதான் சம்பளம். அப்போ அவள் ரொம்ப அப்படி கொஞ்சம் அவளுக்கு தாபம் இருந்து, அப்போ சமர்த்த ராமதாசர் அழகா ஒரு ஹனுமான ஸ்தாபிதம் பண்றார் ஷஹாப்பூர்ல. சமர்த்த ராமதாசர் நிறைய ஆஞ்சநேயர்களை ஸ்தாபிதம் பண்றார். அதுல முக்கியமா 11 மாருதிகள் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லுவா. இந்த 11 மாருதிகளை சேவிக்கிற ஒரு விசேஷமா சொல்லுவா. அப்படி அஷ்டவிநாயக் அப்படின்னு சொல்லுவாளோ அந்த மாதிரி இந்த 11 மாருதிகளை சேவிக்கிறது பெரிய விஷயமா சொல்லுவா மகாராஷ்டிரால. அதுல அவர் ஸ்தாபிதம் 11ல முதல் மாருதி இந்த ஷஹாப்பூர் மாருதின்னு சொல்லுவார். டாக்லி அங்கெல்லாம் ஏற்கனவே ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார், சாஃபல் எல்லா இடத்துலையும். ஆனா இந்த 11 மாருதி லிஸ்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் மாருதி அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறாரு. இந்த 11 ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்படி கொண்டு வந்திருக்கா. சமர்த்த ராமதாசர் அவர்கிட்ட சொன்னா, பாரு இந்த மாருதிக்குள்ள ஒரு குரு இருக்கார், அதனால நித்தியம் இந்த மாருதிக்கு பூஜை பண்ணு, இந்த மாருதிக்கு நிவேதனம் பண்ணு, இந்த மாருதியை நினைச்சுண்டு அழகா வாழ்ந்துண்டு குடும்பத்தை பார்த்துண்டு சாப்பிட்டு ஆரோக்கியமா சௌக்கியமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்னு ஜெயிச்சுண்டு ஆனந்தமா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். தன் சிஷ்யைக்காகவே ஒரு மாருதியை ஸ்தாபிதம் பண்ணார். தாச மாருதி மாதிரி சிஷ்ய மாருதின்னு வச்சுக்கலாமா? ஒரு சிஷ்யைக்காக அவர் ஸ்தாபிதம் பண்ண ஷஹாப்பூர் மாருதி. ஸோ பக்தி, ஸ்ரத்தை, நம்பிக்கை, வினயம், நாமஜபம் நிச்சயமாகவே குரு அனுகிரகம் பூரணமாக உண்டு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.